தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை மூடுவது குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. QR நடைமுறையால் பெரும் சிக்கலில் வாகன இறக்குமதியாளர்கள், விடுக்கப்பட்ட கோரிக்கை. விவசாயிகளுக்கு விசேட சலுகை, QR குறியீடு இன்றி எரிபொருள். கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் போலீஸ் கான்ஸ்டபிள் காயம். போலி எரிபொருள் அனுமதி பத்திர இணையதளம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த எரிபொருள் கப்பல், நோயாளர் காவு வண்டிகளுக்கு முன்னுரிமை. விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது தொலைதூர கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்தவோ இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்துக்கான QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளை மூடுவது தொடர்பாக இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இதுகுறித்து கல்வி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து ஆராயும் பொருட்டு நேற்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சின் செயலாளர், நாலக கல்வி உள்ளிட்ட பல அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல், எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அந்த வகையில் இக்கட்டான சூழ்நிலையிலும் பொது சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதை உறுதி செய்வது குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. QR நடைமுறை காரணமாக வாகன இறக்குமதியாளர்கள் பாரிய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அவற்றுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இவற்றுக்கு தகுந்த வேலை திட்டம் ஒன்றினை உருவாக்கி தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அவை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைவதாகவும் அங்கிருந்து வாகனங்களை கொழும்பு கொண்டு வருவதில் எரிபொருள் தட்டுப்பாடு பெரும் தடையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அரசாங்கத்துடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வர தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாதாந்தம் சுமார் 100 முதல் 150 வரையிலான வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்காக விசேட QR நடைமுறை அல்லது எரிபொருள் ஒதுக்கீடு ஒன்றை உருவாக்குவது அவசியமானது எனவும் வலியுறுத்தினார். எரிபொருள் அனுமதி பத்திரம், QR குறியீடு இன்றி விவசாயிகளுக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி அறுவடை பணிகளுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 15 லிட்டர் எரிபொருளும், நிலம் உழுது தயார்படுத்தல் பணிகளுக்காக ஏக்கருக்கு 20 லிட்டர் எரிபொருளும் விவசாயிகளுக்கு QR குறியீடு இன்றி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். பதுளை ஊவா பரணகம யாழகமு பகுதியில் இன்று காலை கட்டுத்துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் ஊவா பரணகம பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் என போலீசார் தெரிவித்தனர். ஓவா பரணகம போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியின் குழுவினர் யாழகமுவ வனப்பகுதிக்கு சுற்றிவளைப்பு ஒன்றினை மேற்கொள்வதற்காக சென்ற வேளையில் மிருகங்களை வேட்டையாட கட்டப்பட்டிருந்த கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் குறித்த கான்ஸ்டபிள் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தால் கான்ஸ்டபிளின் இடது காலின் முழங்கால் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் சிகிச்சைகளுக்காக வெளிமடை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர கோட்டா முறைமையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்றே வடிவமைக்கப்பட்ட போலி இணையதளம் ஒன்று தற்போது உலா வருவதாக முன்னணி சைபர் பாதுகாப்பு மூலோபய நிபுணர் அசேல வைத்தியலங்கார எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடிக்காரர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த போலியான இணையதளத்தை உருவாக்கியுள்ளனர். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வைத்தியலங்கார, உத்தியோகபூர்வ தளம் போன்றே தோற்றமளிக்கும் இந்த தளத்தில் உங்களது எந்தவொரு தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிட வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார்.
இதனை தவிர மற்ற எந்தவொரு இணையதள முகவரிகளிலோ அல்லது குறுஞ்செய்திகள் மூலம் வரும் இணைப்புகளிலோ உங்களது வாகன இலக்கம், தொலைபேசி இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை விவரங்களை வழங்க வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கைக்கு இன்று காலை ஒரு எரிபொருள் தாங்கி கப்பல் வந்ததாகவும் இன்றைய தினத்துக்குள் அதன் சரக்குகளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்தார். இந்த கப்பல் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகியவற்றை கொண்டு வந்தது என்பதை நிர்வாக பணிப்பாளர் உறுதிப்படுத்தினார். தற்போது கொள்முதல் கட்டளை செய்யப்பட்ட அனைத்து கப்பல்களும் திட்டமிட்டபடி வந்து சேர்வதாகவும் நாடு முழுவதும் உள்ள நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் ஆர்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையின் கீழ் அனைத்து நோயாளர் காவு வண்டிகளுக்கும் விசேட முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என தெரிவித்தார். இதன் மூலம் அவசர சிகிச்சை சேவைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நோயாளர் காவு வண்டிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், களஞ்சிய சாலைகள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமையின் கீழ் செயல்படுத்தப்படும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்த அவர், சில தரப்பினர் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்க மோசடி கணக்குகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது என்று எச்சரித்தார். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான fuelpass.gov.lk மட்டுமே பயன்படுத்துமாறும், வேறு எந்த வலைத்தளம் அல்லது மூன்றாம் தரப்பினருக்கும் தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். QR அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்த அவர், வாகனங்கள் அல்லது மொபைல் எண்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பதிவு செய்ய முடியாத நபர்களுக்கான சிக்கல்களை தீர்க்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.